ஞானசம்பந்தர் சொல்வார், இடரினும் தளரினும் என்ன வந்தாலும் நான் உன்னை மட்டும்தாயா நினைப்பேன். அந்த மாதிரி நினைக்கணும். இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்றுறது அதுதானே. அப்போது நம்ம வாழ்க்கை என்னதான் வாழ்க்கைன்னே ஒன்றுமே புரியல. ஓடிக்கிட்டே இருக்கும். பாரதி சொல்வது போல் இப்போ பாரதி எழுதியிருந்தா தேடி சோறு நிதம் தின்று, தேடாமல் சோறு நிதம் தின்று, அப்பயே தேடின்னு எழுதினார். தேடாமல் சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி எழுதினாரா? இப்போ என்ன எழுதியிருப்பார்? யாராவது கெஸ் பண்ணுங்க. சின்னஞ்சிறு கதைகள் பேசின்னு எழுதுறதுக்கு பதிலாக இப்போ இருந்தால் பாரதி மெகா சீரியல்களாய் பார்த்து. ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. அவசரமான உலகம் இப்படி உங்கள் வாழ்க்கையில் நிதானமாக இருக்கிறது. இயற்கையை கொஞ்சம் போய் அப்படி நின்று அப்துல் கலாம் ஐயா மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். கலாம் ஐயா கேட்டாங்க, ஐயா உங்களுடைய காலை பொழுது எப்படி இருக்கும்? பரபரப்பான காலை பொழுதா? இல்லை, கொஞ்சம் முன்னாடி எழுந்துருவேன். எழுந்து நான் மலர்களோடு பேசுவேன். நம்ம பேசினா லூசுன்னுவாங்க, அவர் பேசுவார். மலர்களோடு பேசுவேன். என் அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு மயில் இருக்கும், அந்த மயிலோடு பேசுவேன். அங்கே இருக்கிற வாத்து கூட்டங்களோடு பேசுவேன். செடி கொடிகளோடு பேசுவேன். மேகத்தோடு பேசுவேன். பனியோடு பேசுவேன். புல்லோடு பேசுவேன். மனுஷங்களோடு பேசல. அப்புறம் பேசுவார். பேசினா ஒவ்வொன்றும் சொல்லி பயனுடைய சொல்லி பயனிலாச்சு. பேசினா அப்படி விழும். ஒரு இயற்கையை நேசிப்பவர். கொஞ்சம் அமைதியாக இயற்கையை நேசி. உங்கள் கூட அது பேசும். சூரியனோடு பேசுங்க. சூரிய உதயத்தை பாருங்க, அவ்வளோ அழகுங்க. சந்திர உதயத்தை பாருங்க. சந்திர அஸ்தமனத்தை பார்க்கறது ரொம்ப ரேர். ஏன்னா அந்த டைம் மாறும். இதை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் சந்திர அஸ்தமனம் பார்த்துருக்கீங்க? 3ஆம் பிறை எத்தனை பேர் தொடர்ந்து பார்த்தவர்கள் இருக்கிறீர்கள்? 3ஆம் பிறை பார்க்கணும். ஏன் தெரியுங்களா? நல்லதுன்னு பார்க்கக்கூடாது. அது கடவுளினுடைய படைப்பு எவ்வளோ அழகாக இருக்கு. இறைவன் யாருக்காகமா இதெல்லாம் கொடுத்துருக்கான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? நிலா காய்கிறது, நீரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் போகின்றது, சோலை சிரிக்கின்றது, யாரும் சிரிக்கவில்லையே, இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும், காற்று வீசும் வெயில் காயும் காயும், அதில் மாற்றம் ஏதும் இல்லையே, வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும், அந்த வாழ்த்து ஓயவில்லை, என்றென்றும் வானில் நிலா காய்கிறது, நிறம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே. இனிமே 3ஆம் பிறையை பாருங்க. எல்லாம் அழகுங்க, ரசிங்களேன். அந்த தென்றல் வருடம் இதெல்லாம் தான் நாங்கள் எங்கள் வகுப்பில் சொல்லி கொடுப்பேன். அவசரமாக ஓடாதீங்க. இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த உலகம் பிறந்தது எனக்காக. சினிமா பாட்டாவது பாடி ரசிங்க. ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. ரசிங்க. ரொம்ப ஓடிட்டே இருக்காதீங்க. உடல் நலத்துக்கு எடுத்துக்காதீங்க, மனவளத்துக்கு எடுத்துக்காதீங்க. நீங்கள் அனுபவிக்க வேண்டியது உடலையும் மனதையும் கொண்டு தானே. இது ரெண்டுத்தையும் கெடுத்துக்கிட்டு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, கண்ணை விற்று எவனோ ஓவியம் வாங்கினானா. உடலை விற்று, உடலினுடைய நலத்தையும் மனவளத்தையும் விற்று நீ எதை வாங்குகிறாய்? நீங்க அப்புறம் கடவுள். இப்ப ஐயாவுக்கு வர மனம் துன்பம் மிக உழன்று, அப்புறம் பிறர் வாட செயல்கள் புரிந்து, மற்றவர்களினுடைய வாட்டத்திற்காகவே செயல்கள் செய்வது. நல்லது ஏதோ செஞ்சு நான் செய்கிறவங்கள சொல்லலை, ஆனால்
பல பேர் அப்படித்தானே இருக்காங்க, அப்படித்தானே நடந்துட்டுருக்கு உலகத்தில். யாருக்கு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை? குறைவான விழுக்காடு. நான் எல்லாரையும் சொல்லலை. ஏன்னா எவ்வளோ பேரோட பசி துன்பத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் தம்முடைய தேவையை குறைச்சிக்கிட்டு தன் சம்பாத்தியத்தில் எத்தனை பேர் நினைப்பதால் தானே இன்று இத்தனை ஆசிரமங்கள், இத்தனை கல்விக்கூடங்கள் எவ்வளவோ இருக்குது. நான் எல்லாரையும் சொல்லலை, அவர்கள் தெய்வங்கள். நான் இன்னும் அந்த விழுக்காடு ஏற வேண்டாமா? இல்லை என்போர் இருக்கையில், ரொம்ப பிடிச்ச பாட்டு சிறு வயதில் எனக்கு. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார், மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். என்ன பாட்டு, சிறு வயதில் சிந்திச்ச பாட்டு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். பொது உடைமைக்கு என்ன அழகு! நம்ம பொது உடைமை கூட ஆக்க வேண்டாம், ஒரு பகுதியை நீங்கள் கொடுக்கணும். நல்லா உழைங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக இறைவனோடு என்ஜாய் பண்ணுங்க. இந்த புவிதனிலே இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் அந்த மரத்தை சார்ந்திருக்கின்ற கொடி வகைகளும் ஔடதமும் மூலிகையும் புல் பூண்டு அனைத்தும் எந்த தொழில் செய்து வாழ்குவனவோ? பாரதி கேட்டாருங்க, எந்த தொழில் செய்து வாழ்குவனவோ? இந்த பூஞ்செடி, பெரிய மலர்கள், பெரிய மரம், அந்த மரத்தை சுற்றி இருக்கின்ற கொடி நம்ம நின்று ரசிச்சாதானே. ரசிக்கிறான். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே ரசிச்சாங்க. அவனுக்கு பசி சாப்பாடு இல்லைன்னா கூட இயற்கையை ரசி என்னமா வாழ்ந்துட்டு போனார். 39 வருஷம். எல்லாம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. நம்ம எப்போ பாடியிருக்கோம்? வெறும் துக்கம், வாழ்க்கை துக்கம். பாவி கடவுளை, ஏண்டா என்னை படைச்ச? அவன் பாடுறான், சாப்பாட்டுக்கு கஷ்டம், ஆங்கிலேய அதிகாரிகள் தேடுறாங்க அவனை எப்போ சிறையில் தள்ளலான்ட்டு. அப்போ பாடுறாரு. சுற்றி இருக்கிற கூட்டம் கிறுக்க இருன்னு கேலி செய்து கிண்டல் பண்ணுது. இவருடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கல. சொந்த மகளினுடைய திருமணத்திற்கு நீ வந்தா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. கிழிஞ்ச ஆட பாடுறான், எத்தனை கோடி. என்ன உணர்வு! இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. அத்தனையும் வண்ண களஞ்சியங்கள் ஆக பல நல் அழகுகள் சமைத்தாய். பெரிய பாட்டு ரசிச்சார். நேரம் இல்லை, இதெல்லாம் எங்கள் வகுப்பில் அழகாக எடுத்திருக்கோம். இந்த பாட்டுக்கு வர அப்போது எல்லாத்தையும் ரசித்தாதாங்க இது தெரியும். அதெல்லாம் என்ன வேலை செய்யுது சொல்லிட்டு நமக்கு பெரிய அட்வைஸ் பண்ண போகிறார். அவசரமாக ஓடிட்டுருக்கவங்களாம் கவனிங்க. மானுடர் உழாவிடனும் மானுடர் உழாவிடனும் வித்து நடாவிடினும். நல்லா கவனிங்க. வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும். 3 விஷயம் விவசாயத்துக்கு சொல்றாரு. மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும். வான் உலகு நீர் தருமேல் வகை வகையாய் இந்த புவியின் மீது நெல் மரங்கள் செடிகள் புற்கள் மலிந்திருக்குமன்றோ. மலிந்திருக்குமன்றோ. ஏகபோகமா இருக்கும்டா. நல்லா வாங்க. மலிந்திருக்குமன்றோ. மானுடரே நீவீர் எம் மதத்தை கைக்கொள்மேன். இருக்கிற மதம் 10 பாரதிக்கு. மானுடரே நீவீர் எம் மதத்தை கைக்கொள்மேன். பாடுபடல் வேண்டாம். நம்மளெல்லாம் சொல்லுறாங்க, பாடுபடல் வேண்டாம். ஊன் உடலை வருத்தாதீர். உணவு இயற்கை கொடுக்கும்.
உணவு இயற்கை கொடுக்கும். என்ன வரி? மானுடரே நீவீர், ஊனுடலை வருத்தாதீர், பாடுபடல் வேண்டாம், உணவு இயற்கை கொடுக்கும், நீர் எல்லோரும் எம்மதத்தை கைக்கொள்வீன். யான் எதற்கும் அஞ்சுகளேன், யான் எதற்கும் அஞ்சுகளேன். மானுடரே நீவீர், உமக்கு தொழில் இங்கே, என்ன சொல்வார்? உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். அன்பு செய்யுங்கப்பா, எல்லார் மீதும் அன்பு செய்யா. மனுஷனால தான் யா முடியும் அன்பு காட்ட. நீயும் அன்பு காட்டலன்னா இந்த பூலோகம் என்ன ஆகும்? அன்பு காட்டியா? மனிதா உன் பண்பு அன்பு, அதை மறந்து நீ எங்க ஓடுறன்னு கேட்கிறாரு அதே பாரதி. தின்னு தின்னு தூங்குனியடான்னு கேட்ட பாரதி தான் இன்னொரு பாட்டில் இந்த உணர்வு நிலையிலேருந்து எழுதுறான். அட பாவீங்களா, இப்படி ஓடுறீங்களடா, அன்பை மறந்துட்டு எங்கடா ஓடுறீங்க? எங்கடா ஓடுறீங்க அன்பை மறந்துட்டு? ஒரு கணவன் மனைவிக்கு அன்பு காட்ட நேரம் இல்லைங்க. இரு 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 வர 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 குழந்தைங்க கிட்ட அன்பு காட்ட நேரம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பு காட்ட நேரம் இல்லை. அது எதுக்கு ஓடுறான், ஏன் ஓடுறான் தெரியலங்க, தெரியவே இல்லைங்க. எனக்கு இன்ன வரைக்கும் தெரியுதாங்க. அப்படி கூப்பிட்டாரு. பாடல் கேளுங்களேன். எங்கள் ஐயா எப்படி தெரியுங்களா? வள்ளல் பெருமானார். இவரை தெரிஞ்சவங்க இங்கே பெருமானாரை அறிந்தவர்கள் பாக்கியசாலி. காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கலிக்கின்ற உலகீர், கரும்பை விட்டுட்டு கடுவிரைத்து கலிக்கின்ற உலகீர். நல்ல காடையும் வெட்டினேன், ஆனால் காடு வெட்டினேன், நிலத்தையும் திருத்தினேன், எருவும் போட்டு. ஆனால் எதை போடணும்? நல்ல விளைச்சல் தானே போடணும். ஆனால் கரும்பை விட்டுட்டு கடுகை போய் விரைச்சி வச்சிருக்கியடா, அதை போய் கழிக்கிற. எதோ விவசாயத்தில் பண்ணும். எங்கேயாவது நல்ல 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 போட்டு முள்வேலி மரம்னு எங்கள் ஊரில் இருக்கும், இங்கே இருக்கான்னு தெரியல, வேலிக்காத்தா, அதை போட்டால் எதுக்கு இப்படி பண்ணி இதை போட்ட? எங்கள் ஐயா பார் உதாரணம். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுகை விரைத்து கலிக்கின்ற உலகீர், கூடு விட்டு போயின பின் ஏது புரிவீர். இதெல்லாம் பண்ணிய கூடு விட்டு ஆவி போயிடும், அப்ப என்ன பண்ணுவேன்? ஏது புரிவீர். அப்ப பார்த்துக்கலாம். எங்கே குடியிருப்பீர்? இப்ப வீடு இருக்கு, ஒரு உடம்பு, நம்ம வீட்டுக்கே போக முடியாது, எள்ளும் தண்ணியும் தெரிப்பாங்க. இந்த ஆத்மா உங்க வீட்டுக்கு வராத அளவுக்கு நீங்க செய்யுங்கன்னா முதல்ல போய் செய்வாங்க யார் அழுதாங்களோ. எள்ளும் தண்ணியும் தெளிங்க. ஏன் அந்த ஏன் உனக்கு தான் நல்லா தான் பிடிச்சிருக்குல்ல, வரட்டுமே. அந்த ஆத்மா வரக்கூடாது. அதுக்கப்புறம் நான் அவர் கட்டின வீடு, அவருக்கு அனுமதி இல்லை. இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த எங்கே குடியிருப்பீர்? உன் வீடு தான், பெட்ரூம்ல போய் படுத்து பாரு. நீ என் ரூமுடி, என் பெட், நான் போட்ட ஏசின்னு உடம்பு இருக்கிற வரைக்கும் பேசலாங்க. அது போச்சுன்னா ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு, திருமந்திரம், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரெல்லாம் நீக்கி, என்ன பேர் வைப்பாங்க நமக்கு? பிணம். அப்ப எல்லா பேரும் போயிடும், எல்லா இண்டிவிஜுவல் நேமும் போயிடும். அதுக்கு ஒரே பேர் வந்துடும், பிணம். பிணம், சவம். அப்போ முடிஞ்சிடும், அவ்வளோதான். பேர் கூட போயிடும் நம்மளை விட்டு. சிந்திங்க. பேரெல்லாம் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, அப்புறம் எப்போ எடுக்க போறீங்க பாடியை? எப்போ எடுக்க போறீங்க பாடியை? எப்போ எடுக்க போறீங்க? அவ்வளோதான். சூரியன் காட்டினிலே கொண்டு போய் சுட்டிட்டு, அப்புறம் நீரினில் மூழ்கி போய் குளிச்சிருங்கன்றாங்கல்ல. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே, வீட்டுக்கு வந்தனே அப்படி அழுதுருப்பாங்க. சாப்பாடு பிரச்சனை வரும், கத்திரிக்காய் சரியில்லை, சரியா வேகலை பத்தியா, அங்கே அவங்க வேகலை, இன்னும் அவங்க சரியா வேகலை, வாழைக்காய் சரியா வேகலை. அவங்க பார்ப்பாங்க, அடப்பாவி என் உடம்பு இன்னும் வேகலை,
உன்னோடு வாழ்ந்து ரத்தமும் சதையுமாக உன் கூட இருந்தேன். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. சண்டை போடுவாங்க, சம்பந்தி சண்டை, பங்காளி சண்டை, பணத்தை வச்சுக்கிட்டே போடுவாங்க. நான் கொல்லி போட்டால் எனக்கு பணம் தருவியா? புள்ள இல்லாமல் செத்துட்டேன்னா இது ஒரு பிரச்சனை. யார் கொல்லி போடுறது? அநியாயம் நடக்கும், அநியாயம் நடக்கும். பொழைச்சிக்கோங்க. ஒரு திருமந்தத்தில் 2 பாட்டு பயங்கரமாக இருக்கும். இது ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு சொல்லிட்டு நான் பெருமானார் போகிறேன். பிடிச்சிக்கோங்க, இறைவனை பிடிச்சிக்கோங்க, சும்மா ஓடாதீங்க. அடை பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. திருமந்திரம் பயங்கரமான பாட்டு. பயம் வரும். வீட்டுக்கு வந்தார், மனைவி கிட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு திருமந்திரத்தில். அப்போ நம்ம உணவு முறை என்னன்னு தெரியுது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அடையும் அக்கார அடிசலும் ஸ்பெஷலாக நம்ம பண்ணி வச்சுருக்கேங்க. ஆசாசியாக பண்ணி வச்சுருக்கேங்க. போங்க, சமைச்சு வச்சுருக்கேன், போய் கை கால் கழுவிட்டு வாங்க. ஆசாசியாக வர்றாரு, கை கால்லாம் கழுவிட்டு வந்து அடையும் அடிசிலையும் சாப்பிட்றார். அடை பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மட கொடியாரோடு மந்தனம் கொண்டார். தன் மனைவியோடு மனசு விட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கார். அந்த நாட்களை, அந்த பொழுதை கழிக்கிறார். கழிச்சிட்டே இருக்கும்போது நம்ம தெரியலம்மா, இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இறைனா லேசாக வலிக்குது, லேசாக என்னமோ அப்போவே ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு இருக்குது. இதெல்லாம் கவனிங்க, சாப்பாடு முறையை கவனிங்க. இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். லேசாக எனக்கு வலிக்குதுன்னு சொன்னார். அந்த அம்மா ஓடி போய் தண்ணி கொண்டு வரத்துக்குள்ள கிடக்கப்படுத்தார். அப்புறம் கிடந்து ஒழிந்தாரே. அதாங்க வாழ்க்கை. புடிச்சுக்கோங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் முழுதும். என்ன சொல்றார் தெரியுமா? அது என்ன இன்பம்? ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. அதை புடிச்சுக்கப்பா. இதுதான்டா உலகத்துல இன்பம். எதோ இன்பம் போறிய. எங்க ஐயா கேட்பாரு, வேதாத்திரி ஐயா, தின்று தீரிந்து ஊரங்கவோ பிறந்தோ. இதுக்காடா பிறந்த? அதுக்கு ஒரு நாய், நரி, பூனை, மாடு இப்படி பிறந்திருக்கலாமே. மனுஷன் நீ எதுக்கு பிறந்த தெரியாது. தின்று தீரிந்து ஊரங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். ஏன் அப்ப நான் இதுக்கு பிறக்கலன்னா ஏன்? இந்த ஒரு கேள்வி வரணுங்க. இந்த ஒரு கேள்வி தான் விழிப்புற்ற ஆத்மா. எதுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்படியே போயிடுங்க வாழ்க்கை. அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்று நம் விரைந்து எழுச்சி பெற்றுவீர். எழுச்சி பெறுங்க. விவேகானந்தர் சொன்னப்பவும் கேட்கல நாங்க. எழுமின் விழிமின் விழிமின் லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைமின்னார். அதை டீட்டெயிலாக இப்போ வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அதுதான் வகுப்பே. இப்போ லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைமின். என்ன லட்சியம்? நான் கடவுளா மாறணும்பா. நான் கடவுள். அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார். லட்சியம் என்பது ஏதோ உலகிய லட்சியம், டாக்டர் ஆகணும், அதெல்லாம் இல்லை. அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க, வேணும் தான். ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் எய்ம் வச்சுக்கோங்க. நான் 10 கோடி சம்பாதிக்கணும், சம்பாதி. 100 கோடி சம்பாதி. பணம் தானே நம்மளுடைய லாஸ்ட் எய்ம், கோல். இல்லை நான் டாக்டர் ஆகணும், ஆயிக்கோ. இல்லை இந்த இதுக்கே நான் அதிபர் ஆகணும், சரி ஆயிக்கோ. அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் சிந்திங்க, அவ்வளோதான். ஏன்னா போயிட்டே இருக்கும் உள்ள. அதனால காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுகுரைத்து கலிக்கின்ற உலகீர் பாடுபட்டீர் பயனறீர். பயன் எதுவுமே கிடையாது, ஆனால் பாடுபட்ட பாழுக்கிரைத்து கழித்தீர். இந்த உடம்புக்கு தான்டா எல்லாம் பண்ற, ஆன்மாவுக்கு எதுவுமே பண்ணலடா. இறைவனை பாருடா.
பாழுக்கு இறைத்து கழுத்தீர். ஐயோ, பரமன் வருகின்ற தருணம் இது. பரமன் வருகின்ற தருணம் இது. இறைவன் வரப்போறாரு. ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர். இப்பவே கொஞ்சம் அப்படியே தயாராயிட்டு வா. அவன் வரும்பொழுது இறைவன் உன்னை ஆட்கொள்ற தருணம் இருக்கு. நீ அதுக்கு தயாரா உன்னை வச்சுக்கோ. ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர். நான் என்மை சொல்லலையா, நான் பொய் சொல்லலையா, என்மை உரைத்தல் அல்ல, நான் உண்மையாகவே இறைவன் வருகின்ற தருணம். அருமையா பாடியிருப்பார். அதனால் அன்பு உள்ளங்களே, எல்லோரும் இப்பயே பிடிச்சுக்கோங்க. நன்னியது நன்னுமினோ நடராஜர் பதி வருகின்ற தருணம் இது. புண்ணியம் சார்வீரேன்வர். என் நடராஜ மூர்த்தி, நீ நினைச்சது நினைச்சபடி நன்னியது நன்னுமினோ. நீ என்ன நினைக்கணும் எல்லாத்தையும் கொடுப்பாரியா, ஆனா அவனை பிடிச்சிக்க. நடராஜர் பதி வருகின்ற தருணம் இது. புண்ணியம் சார்வீரே. புண்ணிய செயலை சேர்ந்துருப்பா. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். செத்து தானே போற. சினம் என்னும் கூற்றுவன் வருவாரேன், அந்த செய்தி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் பயந்துருக்கேன். சினம் என்னும் கூற்றுவன் வருகின்ற செய்தி அறிவீரோ? செத்த நமது நினத்தாரை சிறிது நினைவீரோ? உன் இனம் எல்லாம் செத்து ஒருத்தனா போயிட்டு இருக்கான். அது போல நீயும் சாவேன்னு உனக்கு பயம் வரலையா? அதுக்குள்ள பரமனை பிடிச்சுக்கணும்னு தோணலையா? இப்படி ஓடிக்கிட்டே இருக்கையே, பிடிச்சுக்கோங்க. இன்றாவது விழிப்படையுங்கள், இறைவனை பிடித்து கொள்ளுங்கள், அன்பாக இருங்கள். கொஞ்சம் அப்படி பாஸ் பட்டன் போட்டு இந்த உலகத்தை ரசிங்க. காலையில் ஒரு டைம் ஒதுக்கணும். அப்படி போய் வானத்தை பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், இது வரைக்கும் எத்தனை பேர் வானத்தை அப்படி நிமிர்ந்து பார்க்கணும். பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும், நிலாவை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், மேக கூட்டம் அப்படின்னு தவழறதை பார்க்கணும், காற்று வீசும்போது அப்படி பார்க்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும். அமைதியா நான் உங்களவுக்கே இருந்துடுறேன். எங்கள் திருவருட்பா கூட அப்புறம் வாங்க. நல்ல பாட்டுங்க இருக்கு, நல்ல பாடல்கள் எல்லாம். 2 பேரும் நல்ல கணவன் மனைவியா நல்ல பாடல். ஏங்க இந்த பாட்டு நான் இன்னைக்கு கேட்டேங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். வேணாம், இவ்வளோதான் பேச்சு நமக்குள்ள முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். இந்த சாப்பிட்டியா அது கூட இப்போ கேட்குறாங்களான்னு தெரியல. சாப்பிட்டியா? நிதானமாக ரசித்து சாப்பிடுங்க, ரசித்து வாழுங்க, அழகாக இயற்கையை ரசிங்க, எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்க, எப்பவும் இறை சிந்தனையிலேயே இருங்க. ஒன்றும் இறைவனை பாருங்கள், நல்லா சிரிங்க, சந்தோஷமாக வாய் விட்டு சிரிங்க. ஒன்றும் ஆன்மீகவாதி விட்டு அப்படி கும்லாம் இருக்கணும்னு இல்லை, எல்லாம் மனம் விட்டு சிரிங்க. எல்லார்ட்டையும் ஃப்ரீ மைண்டாக பேசுங்க. ஆனால் யாரையும் உங்கள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண, அம்மா நல்லா பேச சொல்லிட்டா தப்பாக புரிஞ்சாதுங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாமல் எந்த அளவிற்கு சந்தோஷம் கொடுக்க முடியுமோ அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, இறைவனை பிடிச்சிக்கோங்க, எல்லாருடைய பசியும் தீருங்க, எந்த ஊரையும் கொல்லாதீங்க, உணவுக்காக எடுத்து சாப்பிடாதீங்க. லைஃப் இந்த மாதிரி அப்படியே உடம்பை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை என்று கூறி, வாய்ப்பு இருப்பவர்கள் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர்.